கொசு தொல்லை தாங்க முடியலடா. இந்த கொசுலாம் இது ஜிம்முக்கு போயிருச்சா? ஃபர்ஸ்ட்ல இத்தினோண்டு இருக்கும், புத்த தண்டிக்க இருக்கே. கிராபிக்ஸ் பண்ணிட்டாங்களோ. இந்த மூதேவி எங்க போச்சுன்னு வேற தெரியலையே. அரேவோ சம்பா எவன்டா அது? அவனேதான். என்ன பண்ணிக்கிருக்கான்? ரோலக்ஸ், இட்ஸ் ஆல் ரைட். ஐயோ, ஆல் ரைட். ஒரு நண்பனா இருந்துகிட்டு கூட இருந்து இந்த நண்பன் இதை கேட்கலைன்னா அப்புறம் என்னடா நான் ஃப்ரெண்டு இப்படி மாறிட்டியடா. நல்லா இருந்தியடா, பொடி போடுற அளவுக்கு வந்துட்டியடா. ஆமா, மூக்குல வச்சு இழுத்தியே. போதை பொருள் தானே? போதை பொருளா? ஏய், கைதி படத்துல வருமே அதுதானே? அதெல்லாம் இல்லடா. அர்ஜுன் தாஸ் போட்டு இப்படியே நிப்பாரு அதுதானே? இல்ல கோபி, அது இல்ல கோபி. அப்ப என்ன சளி பிடிச்சிருக்கேன், நான் வந்து கோடையில எடுத்து இப்படி கொட்டி அதோட வச்சு அப்படின்னு இழுத்தண்டா. எங்க கைய காட்டு. ஆமா, கோடாலி மருந்து. யாரா அவன்? என்னடா சின்ன ஐயோ, என்னடா அது கலர் கலரா முட்டாய் மாதிரி இருக்கு? போதை முட்டாயா? ஏய், இந்த விக்ரம் படத்துல விஜய் சேதுபதி போடுவாரு அது அது வேற முட்டாய். ஏய், பிரேக்கிங் பேட்ல விப்பாங்களே அது கிடையாது. இது வந்து இந்த டெப்சில்ரா. அது டெப்சில்ஸா? டெப்சில்ஸ். இதுவும் வாங்கி வச்சிருக்க. அது தொண்டை சரியில்லைன்னா தானே போடுவாங்க. கரகரப்பா இருக்கு. தொண்டை கரகரப்பு இருக்கா? என்ன பண்றது கோபி? இதெல்லாம் 1-2 சாப்பிடணும்டா. இப்படி 15 திங்க கூடாது ஒரு நாளைக்கு. இது முட்டாய் கிடையாது, மருந்து. மருந்து போட்டாதான் கொஞ்சம் தொண்டை கரகரப்பு நல்லா இருக்கு. என்னடா இவ்வளவு பிரச்சனை இருக்கு? எப்படா சளி பிடிச்சிச்சு? அலையா கோபி, நான் பைக்ல போகும்போது அவமெல்லாம் குளிர் தாங்க முடியல. குளிர்ல மூக்கல ஏறிடுச்சு பனிய. ஏண்டா, கொடைக்கானல் போறப்போ ஒண்ணு வாங்கினேன். ஒரு வடக்கு நண்பர் 50 ரூபாய்க்கு வித்துக்கு இருந்தாரு. அவர்கிட்ட செல்லையில அரைஞ்சு 15 ரூபாய்க்கு ஒரு மஃப்ளர் வாங்கினியடா. அத காதுல கட்டிட்டு பைக்ல போக வேண்டியதானே? எங்க போட்டேன்னு தெரியல, மறந்துட்டேன். எங்க இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. அதுக்கு முந்தின வருஷம் வாங்கினியா? அதுவும் தெரியல. தெரியலன்னா போன தடவை போய் வாங்கினேன். அப்ப இந்த வாட்டி போய் வாங்க வேண்டியதானே? வாங்கலாம் போகும்போது இந்த மாதிரி வந்து புடிச்சிக்கிச்சு. சரி, மாத்திரை எத்திரை வாங்கி போட்டு வேலை பக்கெட்டு போங்கடா. சரி, ரைட் விடு. இது மட்டும் தானே? மாத்திரை எத்திரை வாங்கி போடு. வேற ஒண்ணும் பழக்கம் இல்ல. என்னடா இது வெள்ளை கலர் ஏதோ மூக்குல எடுத்து சொருகிறிய? என்னது அது? இன்ஹேலர். அரே ஓ சம்பா. பா சளி பிடிச்சவனாடா தெரியும். அப்பா ஹலோ மச்சான். கோபி, சொல்றா. இன்னைக்கு போய் அவட்ட பேசிடு. சரிடா, நீ நம்பர் சொல்லு. நம்பரா? இந்த நம்பர் 3 நோட் பண்ணிக்கவா. இருடா, அந்த ஒரு நிமிஷம். நம்பர் சொல்ற, நோட் பண்ணிக்கிறியா? பார்த்தா வேண்டாம், பேப்பர் எல்லாம் தெரியாது மச்சான். டேய், நோட்டு பேப்பர் ஏதாவது இருக்கா? பேப்பர் எல்லாம் இல்ல. பேப்பர் இல்லடா. எப்படா நோட் பண்றது? போன் நம்பர். சரிடா. டேய், ஒரு ஐடியாடா. அப்படி நீ நம்பர் சொல்லு, நோட் பண்ணிக்கிறேன். சரி. ரைட்ரா, அப்படியே சொல்றா. 98. ரைட். 98 35 35 23 615 615. ஓகே. சரி, ஓகே. மறந்துடாத. நான் பாத்துக்கிறேன். வைடா நீ போல. நோட் பேசிக்கிறேன். இருமாப்ல, என்னடா பண்றீங்க? நம்பர் நோட் பண்ணிக்கிறேன்டா. ஏன்டா கையில எழுதுவே? என்னடா கையில கோடு கோடா போட்டு எழுதிட்டு இருக்கீங்க? சரி, அதெல்லாம் போட மாட்டேன். உன் கை மார்கழி மாசத்துல நல்ல நோட் புக் மாதிரி இருக்கும். அதான் அழகா எழுதி யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்டா லவுட் ஸ்பீக்கர்ல போட்டா நோட் பண்ண முடியாதானே? இல்ல வாட்ஸ்அப்ல அனுப்பலாம் சொல்ல வேண்டியதா நம்பரை. என்னடா அது டெக்னாலஜி வந்தா அப்புறமா இன்னும் இப்படி பின்தங்கி இருக்காங்க இவங்க எல்லாம். போட மாட்டேங்குது மாப்ள. போனாது உனக்குலாம் போக மாட்டேங்குதுடா. போக மாட்டேங்குதா? நல்லா காட்டு. இப்ப தொட. இதுதான்டா மாய்ஸ்சரைசர். போட்டு தொட. வாங்கி வச்சிருக்கேன்டா மாய்ஸ்சரைசர்லாம். நானு வாங்கி எங்க வச்சிருக்க? ரூம்ல வச்சிருக்கேன். அவ்வளவுதான், அப்படியே திரி. நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிறேன் மச்சான். थैंक यू. டேய், இன்னொரு நம்பர் நோட் பண்ணனும். புடிச்சு முதுக காட்டு. இந்த வரேன். நான் வாங்கி வச்சிருக்கேன்டா எல்லாத்தையும். அப்படி வந்துறேன் நானு. வாடா. ஏலே காலாச்சு. இன்னொரு அரை மணி நேரம் தூங்குனா நல்லா இருக்கும். வல்லார அடிச்சுட்டே இருக்கு பாரு. ஆஃப் பண்ணு. திருப்பி அதான் அடிக்குது. என்ன போறேங்க? அலாரத்தை ஆஃப் பண்ணாம நீங்க மட்டும் தூங்குறீங்க. இந்த குளிர்காலம் வந்தாலே காலையில வேகமா எந்திரிக்கிறது தலைவலியா இருக்கு எனக்கு. யாராவது டீ போட்டு தாங்களே. நம்மளே தான் போட்டுக்கணுமோ? விதி. என்னம்மா என்ன பாத்திரம் கழுவிட்டு இருக்க? டீ எப்ப போடுவோம்? நீ மணி என்ன 7 8 ஆகுதுங்க. 8 மணிக்கு உட்காந்து பாத்திரம் கழுவிட்டு விளங்கு. நீ இவ்வளவு பாத்திரத்தை யாரும் உங்க அப்பா வந்து கழுவுமா? கழுவி யாரு கழுவுறது? உங்க அப்பா வருவாரா? டீ போட்டுதான். நான் தானே கழுவணும். டீ தானே வேணும். டீ வேணும். மூடிக்கிட்டு போட்டுறேன். சூடா டீ வேணும். கொதிக்க கொண்டு வந்து ஊத்துறேன். சரி. காலையில எந்திரிக்கிறது எரிச்சலா இருக்கு. நானே மைண்ட் செட்டே ஒரு மாதிரி ஆகுது. நானே டீ போட்டுக்க வேண்டியதா இருக்கு. எல்லாமே பண்ண வேண்டியதா இருக்கு. எனக்கு ஒரு சப்போர்ட்டே எதுவுமே இல்ல. நான் வேணா ஹெல்ப் பண்றேன். இந்த கோவத்தை உங்க மேல காமிச்சா பெண்கள்லாம் ரொம்ப மோசம்னு வீடியோ போடுவேன். இல்ல அதுக்காக சொல்றேன் நானு. அத ஹெல்ப்னா சொல்லு, நான் பண்றேன். ஹெல்ப்பா? பாத்திரத்தை மட்டும் கழுவிடுறீங்களா? வேற ஏதாவது ஹெல்ப்னா சொல்லு. டீய போடுறீங்களா? அத வேற ஏதாவது சொல்லு.
போய் டிவிய போட்டு உக்காந்துரு. அது வேணா பண்றேன். போயிரு. என் மூஞ்சி முன்னாடி நிக்காத, அதுவே பெரிய ஹெல்ப். ஏங்க இந்தாங்க டீ குடிங்க. என்ன டீ என்ன இல்ல நல்லா இருக்கு. என்ன ஏதோ சொன்னீங்களே டீல கொஞ்சம் டிகாஷன் தூள் கொஞ்சம் சேர்த்து போடுது, நல்லா இருக்கும். எங்க காலையில நீங்களே மனசாட்சி நீங்க வேலைக்கு போறீங்க எல்லாம் ஓகே. சரி. காலையில இந்த குளிர்ல 6:30 மணிக்கு எந்திரிச்சேன் நானு. எந்திரிச்சு வந்து எல்லா பாத்திரத்தையும் விளக்கி ட்ரெஸ் எல்லாம் துவைக்க போட்டுட்டு காலை வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களுக்கு டீ போட்டுறேன். அட்லீஸ்ட் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டாச்சு போங்க. அதுல வந்து குறை சொல்றது அப்படி சொல்லாதீங்க, எரிச்சலா இல்ல. நான் சாப்பிட்டு பார்த்து நல்லா குடிக்க வேணாம். குடு குடு கொண்டா 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 குடு. சூடா குடிச்சாதான் நல்லா இருக்கும். நல்லா இருக்கா? நல்லா அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. பொய் சொல்லி பழகுங்க. சரி. ஏன்னா ரூம் ஃபுல்லா இவ்வளவு வாங்கி வச்சிருக்கீங்க, ஃபுல்லா எம்டி பீர் பாட்டிலா கிடக்குடா. இது எல்லாத்தையும் கொண்டு போய் எடைக்கு போட்டாலே அம்பானியோட பெரிய பணக்காரன் போல. அந்த அளவுக்கு நீ பீர் பாட்டில் எடுத்து அடுக்கி வச்சிருக்கீங்க. இதுக்கு விளங்குவீங்களா நீங்களா? இவ்வளவு குடிச்சனது அவ்வளவுதான். உடம்பு பார்ட் எல்லாம் நாசமா போய் குடும்பத்துக்கு நீ இல்லாம போயிருவ பாத்துக்க. புரியுது. நான் நிப்பாட்டலாம் தான் இருக்கேன். நிப்பாட்டலாம் நிப்பாட்டிட்டு உண்மையதான் சொல்றியா? சத்தியமா சொல்றியா? சத்தியமா. ஆண்டவர் மீது ஆணை சொல்றியா? கண்டிப்பா சொல்றியா? அப்படின்னா உண்மையை சொல்றேன். இன்னைக்கு தான் நீ உண்மையிலே நல்ல முடிவு எடுத்திருக்க. உன் வாழ்க்கையில இதுக்கப்புறம் எல்லாமே வெற்றி தான். போ. அவ்வளவுதான். சரி. என்ன இப்ப உனக்கு என்ன? எனக்கு என்னன்னா நாங்க ஹாட் வாங்க போறோம். உனக்கு விட்டுறேன். விட்டுட்டேன். பீரை அடிக்கிறத விட்டுட்டேன். குளிர்காலம் ஆரம்பிச்சிருச்சு. பீரை வச்சோம்னா ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அதுக்கு ஹாட்டுக்கு இறங்கிடணும். அதுவும் கோபி ஹாட் ஆடி அப்படின்னு ஒன்று இருக்கான். அது என்னன்னா கல்ல சுட வச்சு குடிப்பாங்க. இல்லடா, மேட்ரு ஃபாரின் மேட்ரு. கொஞ்சம் இது திப்பிலி, இஞ்சி, இந்த மாதிரி சில ஐட்டங்கள்லாம் ஹெர்பல்ல உள்ள போட்டு சுட தண்ணியை ஊத்தி கொஞ்சம் பாலை ஊத்தணும்னா டீ வந்துரும். பாலுக்கு பல ரம்ம ஊத்தணும். ஊத்தினா உடம்புக்கு ரொம்ப நல்லதான் அப்படின்னு எந்த பரதேசி சொன்னது? உள்ள இருக்க டிரைவர் சொன்னா அதான் காலையில தண்ணி போட்டு படுத்திருக்கானா? டீ மாதிரி இருக்குமா, குடிச்சுக்கிட்டே சாப்பிட்டு போதையாவும் சூடா குடிச்சா தொண்டைக்கு இதமா இருக்குமா. பீர் நீ வேணா ஹார்ட் அடிக்கலாம் கோபி, ஒன்னும் தப்பு கிடையாது. கெட்ட வார்த்தையில திட்டிடுவேன். ஏன் என்னத்துக்கு திட்டுற? பரதேசி நீ என்ன சொன்ன? வந்தவன என்ன சொன்ன? இந்த இது வந்து ஒரு காமெடியா நீ யோசிச்சிருக்க. இது விட்டுட்டேன்னு சொல்லிட்டு ஹார்ட் அடிக்க இது காமெடின்னு பண்ற. இல்ல சீசன் வருஷம் சீசன் காமெடி பண்ணி எல்லாத்தாலையும் இருக்கிற ஓடி பேர் ஒழுங்கு முடியாது. ஆமா, இந்த காமெடி நீ பண்ணி உனக்கு எவன் எழுதி கொடுத்ததுதான்? கோட்டு போய் எழுதி கொடுத்தாரு. எங்க அவரு? இந்த இருக்காரு. பாய், நீ வாங்க ஒரு நிமிஷம் வாங்க. இது எழுதி கொடுத்தது நீங்க தானே? இதெல்லாம் யாரா உங்களுக்கு சொல்றது? மெண்டலோட சேர்ந்து எவ்வளவு நாசமா போச்சு. என்னோட ரூம் எடுத்து நல்ல காமெடி தானங்க. ஏங்க சிரிக்கலையா? நல்ல காமெடி தானே. கிளம்பலையா? என்ன கிளம்பலையா? அம்மாடி எப்பா கிளம்புறாங்க. குளிச்சுட்டு வந்து 10 நிமிஷம் ஆச்சுங்க. ட்ரெஸ் எல்லாம் போட்டு எல்லாம் ரெடியா இருக்கா. என்ன கிளம்ப புரியல எனக்கு. வந்து நான் ஏதாவது திட்டிருவேணும் பயமாவும் இருக்கு. ஏதாவது இந்த கோவத்தை காமிச்சேன்னா பெண்கள்னா இப்படித்தான் சொல்லிடுவீங்களோன்னு வேற எனக்கு பயமா இருக்கு. அதனால நான் அமைதியா போக வேண்டியது. என்னங்கறப்ப காமன் சென்ஸ்ல ஒரு 1/4 கிராம் அளவு இருந்துச்சாலாச்சு. சுடுதண்ணி கீசருங்கிறது படிச்சிருக்கீங்க, இன்ஜினியரிங் தானே படிச்சீங்க? ஆமா. ஒரு கீசர்னா என்ன? என்ன சுடுதண்ணி மிஷின் தானே. அந்த மிஷின்ல இருக்க மொத்த தண்ணியை குளிச்சுட்டு வந்துட்டேன். எனக்கு தண்ணி போடணும்னா எவ்வளவு நேரம் ஆகுது ஹீட் ஆகுறதுக்கு? 10 நிமிஷம் ஆயிருமா? அந்த ஹீட்டர் 20 நிமிஷம் ஆகும்ல. அப்ப நான் எப்படி குளிக்கிறது? இதுல ஏன் கிளம்பலன்னு என்ன வேற கேக்குறீங்களா? கிளம்புனா தானே போக முடியும். கீசர் வாங்குறப்ப பெருசா வாங்குங்கன்னு சொன்னேன்ல. எதுக்கு சின்னதை வாங்குனீங்க? சின்னதே போதும். எதுக்கு நம்ம வீட்டுக்கு இது போதும்னுட்டு கடுப்பா கலப்பாதீங்க. உனக்கு அறிவு இருந்துச்சுன்னா அரை டேங்க குளிச்சுட்டு மிச்சத்தை எனக்கு வச்சிருக்கணும். மொத்தத்தை சவர திறந்துகிட்டு இப்படி ஆடிட்டு என்ன ஏன் வேமா கிளம்பல வேற? எங்க பாருங்க, ஏற்கனவே நான் வந்து குளிர்காலத்துல நான் தான் முதல்ல கிளம்பி எந்திரிச்சு வேலை பாக்குறேன்னு ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கு. இந்த கோவத்துல நீங்க குறுக்க வந்துடாதீங்க, வேற மாதிரி ஆயிரும் பாத்துக்கங்க. நான் திரும்பி வர்றப்ப வீட்டுக்குள்ள 1008 பட்டாசு வெடிக்கும். அதுல நீ உங்க அம்மா அப்பான்னு யாரு சிக்கினாலும் சின்ன பின்னம் ஆயிருவீங்க. ஏன்னா தீபாவளிக்கு இருக்கியோ? இல்ல ஜாக்கிரதா. போட்டு போயிட்டு இருக்க. என்னங்க அது? என்ன குடும்பமா என்னங்கறாங்க? இண்டக்ஷன்ல தண்ணி வச்சிருக்கேன், போய் தூக்கிட்டு வாங்க. இல்ல அது இல்ல வாங்க போங்க. இல்ல எனக்கு என்னன்னே தெரியல. இந்த வீட்டுக்கு வந்தாலே ஒரே துணியா கிடக்கு. துணியை மும்பிட்டு துணியை எங்க இருந்துதான் கொண்டு வந்து போறாங்க. டெய்லியுமா துவைச்சு போடுறா, காயவும் மாட்டேங்குதா, அப்படியே கிடக்கான்னு தெரியல. சரியா துவைக்கிறது இல்ல, கப்படிக்குது. ஐயோ, இதோட வாழ்ந்துட்டு குனிஞ்சே போக வேண்டியதா இருக்கு. துணி கடுப்பா இருக்கு எனக்கு வந்துட்டு. ஹலோ, என்ன நடு வீட்டுல இருந்துகிட்டு எதுக்கு இப்படி வந்து எரிச்சலா இருக்கு? வீட்டுக்குள்ள வந்தா ஒரே துணியா கிடக்கு. அம்புட்டு துணியா துவைச்சு போட்டிருக்க. நீங்க வராதீங்க, வீட்டுக்குள்ள வராதீங்க, வேற வீட்டுக்கு போங்க. வேற ஏதாவது சைடுல வச்சுக்கோங்க. சைடுல வச்சுக்கோங்க. தேவையில்லாம குடும்பம் நடத்துற வீட்டுல வீடு துணியை காய போடணும்னா ஃபேன்ல போடணும். வெளியில போனா காய போட காய மாட்டேங்குது. வீட்டுக்குள்ளாலே காய போட முடியும்? என்ன வாய் மட்டும் பேச துவைக்கிறதா? துவைக்க பூரா கப்படிக்குது. நாளையில இருந்து உங்க
ட்ரெஸ் நீங்களே துவைச்சுக்கோங்க. அப்ப உங்க ட்ரெஸ் நீங்களே துவைச்சுக்கோங்க. என்ன உங்கள்ட்ட முட எத்தனை சட்டி இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? 15 தெரியும். 15 இருக்கேன். 15 எல்லாம் கிடையாது உங்கள்ட்ட, 7 சட்டி தான் இருக்கு. 7 நான் கரெக்டா துவைச்சு போட்டு உங்களுக்கு ரொட்டீனா 7 நாளைக்கு 7 கூத்துக்கிட்டு இருக்கேன். அப்படியா? தெரியாது இல்ல, தெரியாத விஷயத்துல ஏன் தலையிடுறீங்க? சரி ரைட்டு விடு. இல்ல நீங்க சம்பாரிச்சு பெரிய வீடு ஒண்ணு வாங்குங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போயிட்டு துணி எல்லாம் காய போட்டு ஃபேன் போட்டு காய போடுவோம். அது மாதிரி ஏதாவது எதுக்கு இப்ப சம்பாதிக்க துணி காய போடுறதுக்கு இன்னொரு வீடு வாங்கணுமா நானு? சம்பாதிங்க, நிறைய சம்பாதிங்க, நிறைய சம்பாதிங்க. சம்பாதிக்கிறத பத்தி இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ்றது எப்படி? இருக்கிற சந்தோஷம் வாங்கணும்ல. அப்ப கீழே குனிஞ்சு போங்க. குனி வா போமா. ஏய் நீ என்ன ஜென்மம், நீ என்ன கேட்டகரின்னு எனக்கு புரியலையே. ஏன்டா என்னடா ட்ரெஸ் இது? ஏன் இதான் இருக்கு சரி இதை போடலாம். எதுக்கு இப்ப போட்டிருக்க? நல்லா இருக்குன்னு இதை போடலாம். நல்லா இருக்குன்னு போட்டிருக்கான். ஏன்டா நல்ல வெயில் காலம் மார்ச் ஏப்ரல்ல நல்ல ஹுடிய போட்டுக்கிட்டு தலையெல்லாம் பொத்திக்கிட்டு திரியிற. குளிர் நல்லா டிசம்பர் ஜனவரி பீரியட்ல இந்த மாதிரி முண்டா பனியனை போட்டுக்கிட்டு திரியிற. குளிர்லையா உனக்கு? அப்புறம் எதுக்கு போட்டிருக்க? ஃபேஷனா இருக்குன்னு போட்டேன் நான். நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு போட்டேன் நான். தனியா தெரியுமல்ல, நீங்க எல்லாம் அப்படி திரியும் போது நான் இப்படி திரிவேன், நீங்க எல்லாம் இப்படி வரும்போது நான் அப்படி திரிவேன். இந்த மாதிரி இது என்ன ஜென்மம்னே எனக்கு ஒண்ணும் புரியல. ஊருக்குள்ள நிறைய பேர் இப்படித்தான் தெரியுறாங்க. வா போய் ட்ரவுசர் எடுக்கணும். கூடி இதெல்லாம் வாங்கினீல, அதெல்லாம் இப்ப போட வேண்டியதுடா. வெயில் காலத்துல போட்டில இப்ப போட்டு தொலைடா. இல்ல அதெல்லாம் துவைக்கணும். துவைக்கணுமா? இதான் நல்லா இருக்கு, தப்பிடுவோம். வா அப்ப ட்ரவுசர் எடுத்துறது மேட்சிங். ட்ரவுசரா பேண்ட் போடுறா. மேட்சிங்கா ஒன்னு எடுத்து வந்தா போட்டுக்கலாம். லாக்கா இருக்கிறேன். நல்ல பழைய படங்கள்ல வர்ற பாண்டியன் மாதிரி போட்டுக்கிட்டு அநியாயம் பண்றான் ஐயா.